கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முதல் சீர்திருத்த கிறிஸ்தவர் என்ற பெருமைக்குரியவர்கள் மகாராசன் வேதமாணிக்கம் அவர்கள். மகாராசன் தன்னுடைய வாழ்க்கையிலே அமைதி இழந்தவராய் அமைதி தேடி மயிலாடியிலிருந்து சிதம்பரத்தை நோக்கி கால்நடையாய் சென்றார். சிதம்பரத்திலே அமைதி தேடி சென்ற இந்த மனிதனுக்கு அந்த இடத்திலே அவர் கண்ட காட்சிகளும் அனுபவங்களும் அவருக்கு அமைதியை தரவில்லை, மேலும் அவருடைய மனதை குழப்பியது. அமைதி தேடி சென்ற மனிதனுக்கு குழப்பம் ஏற்பட்ட நிலையில் தன்னுடைய சகோதரனுடைய இல்லத்திற்கு தஞ்சாவூருக்கு சென்றார். தஞ்சாவூருக்கு சென்றபோது அவருடைய சகோதரி இயேசு சுவாமியை அறிந்தவர்கள். ஆகவே அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபடியினாலே ஆலயத்திற்கு சென்றார்கள். தன்னுடைய சகோதரியோடு வீட்டில் இருந்தாலும் நேரம் போகாது, ஆகவே அவர்களோடு அந்த இடத்திற்கு செல்வோம் என்று சொல்லி ஆலயத்திற்கு போனார்கள். அவருடைய சகோதரி ஆலயத்திற்குள்ளாக சென்றார். இந்த மகாராசன் ஆலயத்தின் வெளியிலே ஒரு ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார். அந்த நாளிலே போதகர் அவர்கள், கோலப்பையர் அவர்கள் ஆண்டவருடைய அருட்செய்தியை கொடுத்தார்கள். ஆண்டவருடைய அருட்செய்தியை இவர் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த போது கோலப்பையர் கொடுத்த செய்தி என்னவென்றால், இயேசு அண்டை வா, இயேசு அண்டை வா என்று சொல்லக்கூடிய செய்தியை இந்த மகாராசன் கேட்டபோது அவருடைய உள்ளத்திலே ஒரு இனம் புரியாத அமைதி கிடைத்தது. ஒரு வாஞ்சை ஏற்பட்டது, ஆர்வம் ஏற்பட்டது. இயேசு அண்டை வா என்ற செய்தி அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்கு அவரை தூண்டியது. அவர் எந்த அமைதியை தேடி சிதம்பரம் நோக்கி சென்றாரோ அந்த அமைதியை தஞ்சாவூரிலே ஆலய வளாகத்திலே அவர் கண்டார். அந்த தொழுகை முடித்த பிற்பாடு போதகரை சந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டார். அவருக்கு வழிகாட்டுதல் கிடைத்தது. தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடியிலே வந்தார். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டார். ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார். மயிலாடிக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லவும் அநேக மக்கள் இன்று கிறிஸ்தவ மக்களாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிக கிறிஸ்தவர்கள், சீர்திருத்த திருச்சபையின் கிறிஸ்தவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மகாராசன் வேதமாணிக்கம் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தூண்டப்பட்டு மற்றவர்களையும் ஆண்டவருக்குள்ளாக வருவதற்காக தூண்டிய நிகழ்வு என்று நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை நம்முடைய உடலை உயிர் இயக்குவதைப் போல நம்மை தூண்டுகின்றது. அதோடு கூட ஒளியானது கண்ணாடியிலே ஊடுருவி செல்வதைப் போல ஆண்டவருடைய வாக்கு நம்முடைய இருதயத்திலே ஊடுருவி செல்கின்றது. வாழ்வின் விளிம்பிலே நின்று தவிக்கும் மக்கள் மறுபடியும் ஆண்டவருக்குள்ளாக வாழ நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை தருகிறது. பாதை தெரியாமல் தடுமாறுகின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு பாதை காட்டுகிறது. அறியாமையிலே தவிக்கின்ற போது ஞானமாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை போதிக்கின்றது. பாவத்திலே நாம் வீழ்ந்து விடுகின்ற போது நம்மை ஆண்டவருடைய வார்த்தை கண்டித்து உணர்த்துகிறது. தோல்வியிலே நாம் துவண்டு நிற்கின்ற போது துயர் துடைக்கின்ற ஆறுதலின் வார்த்தைகளாய் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே இருக்கிறது. மகிழ்வோடு சந்தோஷத்தோடு நாம் வாழுகின்ற போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை வாழ நம்மை தூண்டுகின்றது. இவ்வளமான காரியங்களை ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, இந்த சத்தியம் நமக்கு கற்றுத்தருகின்றதாக, வழிகாட்டுகின்றதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாம் பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியில் ஆண்டவருடைய வார்த்தை எந்த எந்த நிலைகளிலே நாம் வாழ நம்மை தூண்டுகின்றது என்பதை இரண்டு தலையங்கத்தின் கீழாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக, ஆண்டவருடைய வாக்கு துன்பத்தில்
துணிவு பெற தூண்டுகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை துன்பமான சூழ்நிலைகளிலே நாம் துணிவுடன் வாழ்வதற்கு நம்மை தூண்டுகிறது என்று திருமறையிலே காண்கின்ற 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். கிமு 9ஆம் நூற்றாண்டிலே ஆகாப் அகசியா அரசர்கள் வடநாடாகிய இஸ்ரவேல் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இறைவாக்கினர் எலியா அந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்து வந்தார். எலியா என்பதற்கு யாவே என் கடவுள் என்பது பொருள். அவருடைய பேருக்கு ஏற்றாற்போல் யாவே என் கடவுள் என்ற பொருளுக்கு ஏற்றாற்போல் அவருடைய வாழ்க்கையும் செயல்பாடும் அமைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அந்நிய தேவர்களை நாடி சென்றபோது இந்த எலியா தீர்க்கதரிசி யாவே உண்மையான கடவுள் என்பதை அந்த மக்களுக்கு நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தினார் என்பதை விட இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு யாவே உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்தார் என்று நாம் காண்கின்றோம். இஸ்ரவேலை ஆட்சி செய்த ஆகாப் பாகாலை சேவித்து பலிபீடத்தை கட்டி அங்கு பலி செலுத்திய போது எலியா சொன்னார், நாட்டிலே பஞ்சம் வரும், நாட்டிலே பஞ்சம் வரும் என்று சொன்னபோது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை ஆகாப்பிற்கு எச்சரிக்கையாக இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார். நடந்தது. இப்போது ஒரு போட்டி வருகிறது. ஆகாப் அரசனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், பாகால் கடவுள் என்றால் மக்கள் பாகாலை வழிபடட்டும், யாவே கடவுள் என்றால் மக்கள் யாவே வழிபடட்டும் என்று சொல்லி அங்கு ஒரு போட்டி வைக்கின்ற போது கர்மேல் மலையின் மேல் 450 பாகால் இறைவாக்கினர்கள் நின்று யார் உண்மையான தெய்வம் என்பதை நிரூபிக்க அங்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 450 பாகால் தீர்க்கர்களுக்கு முன்பாக ஒரே ஒரு நபராக எலியா நிற்க, தைரியமாய் நிற்க ஆண்டவருடைய வார்த்தை அவரை தூண்டியது, அவரை ஆற்றல் படுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். பாகால் தீர்க்கர்கள் காலை முதல் மதியம் வரையிலும் பல முயற்சிகள் செய்ய, வேண்டுதல் செய்ய பயன் அளிக்காத நிலையில் எலியாவினுடைய செயல்பாடு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30 முதல் 46 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்ற போது 21வது வசனத்தில் எலியாவுடைய செயலை பார்க்கின்ற போது மக்களை முதலாவதாக கண்டித்தார். எத்தனை நாள் இரு மனதோராய் நீங்கள் தத்தளித்து கொண்டு போவீர்கள்? ஆண்டவர் தாம் உங்கள் கடவுள் என்றால் அவரை வழிபடுங்கள். பாகால் உங்களுக்கு கடவுள் என்றால் அவரை வழிபடுங்கள். ஏன் நீங்கள் 2 வள்ளத்திலே கால் வைத்து நடப்பவர்களைப் போல, வாழ்பவர்களைப் போல தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள்? தொடர்ந்து சொல்கின்றார் 30வது வசனத்திலே, பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று பார்க்கிறோம். பிற்பாடு விண்ணப்பம் செய்தார். எப்படி விண்ணப்பம் செய்தார்? எங்கள் முற்பிதாக்களின் கடவுளே, எங்களுடைய பெற்றோருடைய கடவுளே, நீர் கடவுள் என்றும் நான் உம்முடைய வாக்கின்படி இதை செய்தேன் என்று அறியும்படி, இந்த மக்கள் புரியும்படி எனக்கு பதில் தாரும். வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பரிபொருட்களை எல்லாம் நக்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய நிரூபணம். யாவே உண்மையான கடவுள் என்று எலியா தீர்க்கதரிசி இங்கு நிரூபித்தார். இவர் சொல்கின்றார், பாகால் தீர்க்கர்களை விட வேண்டாம், பொய்யை சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொன்று போட்ட போது யெசபேல் இந்த செய்தியை கேட்டபோது இந்த எலியாவிற்கு செய்தி அனுப்புகின்றாள், நாளைய தினம் இந்த நேரத்திற்குள்ளாக உன் உயிரை நான் எடுத்து விடுவேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யெகோவா மெய்யான கடவுள் என்று எலியா தீர்க்கதரிசி நிரூபித்த போது அவருக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள
வனாந்திரத்திலும் குகைகளிலும் ஓடி ஓடி ஒளிக்க வேண்டிய சூழ்நிலை எலியா தீர்க்கதரிசிக்கு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை செய்கின்றார். ஆனால் அவருடைய நிலைமை என்னவென்றால் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள ஓடுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் போய் ஒரு சூரை செடியின் கீழிலே படுத்துக் கொள்கின்ற போது அமர்ந்து கொண்டு அவர் சொல்கின்றார், ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும். என் மூதாதையரை விட நான் நல்லவன் அல்ல. நம்ம சில வேளை சொல்லுவேன் இல்லை, பெரிய கஷ்டம், பெரிய துன்பம், பெரிய வியாதி, கடன் தொந்தரவு சொல்லுவேன் இல்லை, ஆண்டவரே ஏன் இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன்? என் உயிரை எடுக்கக்கூடாதா? எத்தனையோ நல்லவங்க உயிரை எல்லாம் நீர் எடுக்கிறீர, அவர்களை விட நான் நல்லவன் இல்லையே, நான் நல்லவா இல்லையே, என்னுடைய உயிரை எடுக்கக்கூடாதா? ஜெபிப்போம் இல்லை? இதே போலத்தான் எலியா ஜெபம் பண்றார். ஆண்டவரே போதும், ஆண்டவரே உமக்காக உழைச்சது போதும், நிரூபித்தது போதும், வார்த்தையை சொன்னது போதும், நான் வாழ்ந்தது போதும், ஒன்று மட்டும் பாக்கி இருக்கு, என்னை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய மூதாதையர்களை விட நான் நல்லவன் அல்ல என்று சொல்கின்ற போது ஆண்டவர் அப்படி சொல்லி படுத்து கொண்ட போது தூங்கி கொண்டிருந்த எலியாவை தட்டி எழுப்பிய தூதன், எழுந்து சாப்பிடு என்று சொன்னார். தளர்ந்து போயிருந்த எலியாவுக்கு ஆண்டவர் போஜனத்தை தந்து அவரை ஆற்றல் படுத்துகின்றதை பார்க்கிறோம். தளர்ந்து இருந்த எலியாவிற்கு ஆண்டவருடைய போஜனம் கிடைத்தது. எழுந்து சாப்பிடு என்று சொன்னபோது சாப்பிட்டா படுத்தார். இரண்டாம் முறை தேவதூதன் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ ஒரு பெரிய நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது திரும்ப அவர் சாப்பிட்டுட்டு சொன்னதை போல செய்தார். 40 நாட்கள் ஓரேப்பு பர்வதம் மட்டும் போய் அங்கு ஒரு மலையிலே குகையிலே அவர் படுத்து கொண்டார். ஒரு நாள் பிரயாணம் செய்தார். ஆண்டவர் சொன்னது அதுதானே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை எலியா நினைச்சிருக்கலாம், ஆமா என்ன ஆண்டவர் தப்பிச்சு கொண்டு போறாரு. அவர் அங்கு போய் ஒரு குகையிலே தங்கி இருக்கின்ற போது ஆண்டவர் கேட்கின்றார், தூதனை அனுப்பி, எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ ஏன் இங்கே போய் முடங்கி போயிருக்கிற? எலியா முன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கின்றதை பார்க்கிறோம். உன்னை வைத்து எனக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. நீ ஆசகேலை சிரியாவின் மீது அரசனாகவும், யெகூவை இஸ்ரவேலின் அரசனாகவும், சாம்பாத்தின் மகனாகிய எலிசாவை உன்னுடைய இடத்திலே இறைவாக்குனராகவும் நீ நியமிக்க வேண்டும். எலியா என்ன சொல்றாரு? போதும் ஆண்டவரே, நான் சாகணும், என்னை எடுத்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை வைத்து இன்னும் அநேக காரியங்கள் எனக்கு செய்ய உண்டு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கின்ற கடவுளுடைய மக்களே, அநேக நேரத்தில் நாம் கலங்கி தவித்து, நான் வாழ்ந்தது போதும், நான் உயிரோடு இருந்தது போதும், ஆண்டவரே எங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று நீங்கள் கேட்கிறவர்களாக இருப்பீர்களே என்றால் ஆண்டவர் சொல்கின்றார், இல்லை, உங்களை வைத்து இன்னும் பல காரியங்கள் இந்த சமூகத்திலே, திருச்சபையிலே, குடும்பத்திலே உங்களை வைத்து ஆண்டவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆம், துன்பமான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு துணிவை தருகின்றது என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய கஷ்டமான சூழ்நிலையை சொல்கிறார். ஆண்டவரே, நான் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இதை செய்த அதை செய்த, எல்லாரையும் கொண்டுட்டாங்க, இப்போ நான் ஒருவன் மாத்திரம் நீதியாயிருக்கிறேன், என்னையும் கொண்டுவிட தேடுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா,
நீ மட்டும்னு நினைச்சிட்டு இருக்க. இல்லை, இன்னும் 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். இந்த இஸ்ரவேல் தேசத்திலே பாகாலுக்கு வணங்காத உன்னை போல இன்னும் 7000 பேரை வைத்திருக்கிறேன். பல நேரங்களிலே நான் மாத்திரம் உபத்திரவப்படுகிறேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே நம்மை போல பாடுகளின் மத்தியிலே சாட்சியாய் வாழ்வதற்கு இன்னும் அநேக ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆட்கொள்கின்ற போது துன்ப சூழலிலே நம்முடைய துன்பத்திலிருந்து ஆற்றலை பெறுவதற்கு வாய்ப்பாக மரியாள் இது எப்படி நிகழும் என்று கேட்டபோது அவர் யதார்த்தமாக சொன்னார்கள், கணவனை அறியேனே, நான் கன்னிகை ஆயிற்று, எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியது, தூய ஆவி உன்மேல் வரும், உன்னத கடவுளின் வலிமை உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கப் போகின்ற குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று இணங்கி நடந்தபோது தெய்வத்தாய் மரியாள் சொன்னார்கள், இதோ என் ஆண்டவருக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. ஆம், இறை வார்த்தை நம்மை உணர்த்துகின்ற போது அவருடைய வார்த்தைக்கு எச்சூழ்நிலையிலும் நாம் கட்டுப்பட்டு நடக்க நம்மை தூண்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆலயத்திலே ஏசாயா சென்றார், யாரை நான் அனுப்புவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை தூண்டப்பட்ட போது ஏசாயா என்ன சொன்னார்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இன்னும் சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்ற ஆண்டவருடைய வார்த்தை சவுலை தூண்டிய போது சவுல் என்ன கேட்டார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சாமுவேலே சாமுவேலே என்று பிள்ளை ஆண்டவனை ஆண்டவர் ஆலயத்திலே அழைத்த போது சாமுவேல் சொன்னார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1950ஆம் ஆண்டு காலத்தில் இங்கிலாந்து நாட்டில் ஃப்ராங்க் மாரிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான வழக்கறிஞர் இருந்தார். இவர் கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்தவர். இந்த வழக்கறிஞர் மிக பிரபலமானவர். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவர் நம்பவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி யாராவது அவரிடத்தில் பேசினா அவங்கள கிண்டல் பண்ணுவாராம். ஆகவே இயேசு கிறிஸ்து சாகவும் இல்லை உயிர்த்தெழவும் இல்லை என்பதை சாதிப்பதற்காக அவர் ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினார். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னவென்றால், ஹூ மூட் த ஸ்டோன், கல்லை புரட்டி போட்டது யார் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். புத்தகம் எழுதணும்னா பைபிளை படிக்கணும், இல்லை, இந்த சம்பவத்தை எழுதணும்னா பைபிளை படிக்கணும். அதற்காக பைபிளை படித்தார். திருமறையை படித்த போது திருமறை அவரோடு பேசியது. திருமறை அவரோடு பேசியது. படித்தார். ஆழமான உண்மைகளை அறிந்தார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவரோடு பேசினது. அவர் கல்லை புரட்டி போட்டது யார் என்று புத்தகத்தை எழுத விரும்பினவர் கடைசியாக புத்தகத்தை எழுதினார், ஜீசஸ் டைட் ஃபார் மீ, கடவுள் இயேசு எனக்காக மரித்தார். திருமறையை படிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும், அது நம்மை மாற்றும். அதற்கு ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக.